learn, research and innovate. Join with us, United Institutions, Coimbatore. எம்எல்ஏக்கள் மட்டுமே கட்சி அல்ல, தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கிறார்கள் என்று அதிமுக நிர்வாகி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நம்ம தொடர்ந்து ஒரு சில நாட்களாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் பிளவு என்பது கண்கூடாக தெரிகிறது. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், மறுபக்கம் இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள். இதுல அதிமுக நிர்வாகி ஒருவர் சொல்வது என்ன சமிச்சை? சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி இல்ல, தொண்டர்கள் எல்லாம் இபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதன் சமிச்சை என்ன? அதாவது தற்போது நிர்வாகி ஒருவர் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பது என்பது எவ்வளவு பேர் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் இருக்கிறார்கள், அதே போல மற்றொரு தரப்பு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் தரப்பில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை, அதாவது பல்வேறு விதமான முரண்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் அவர்களுடைய எந்த கட்சி யாரிடம் இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு தெளிவாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த 2/3 மெஜாரிட்டி என்பது தற்போது பார்த்தோம் அப்படின்னா சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்டமன்றத்தில் இயங்கக்கூடிய வகையில அதிமுக யாரிடம் செல்ல போகிறது என்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. கட்சியாக பார்த்தோம் அப்படின்னா தற்போது வரைக்கும் அதிமுக பொதுச்செயலாளரை மாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்து சி.வி. சண்முகமோ, எஸ்.பி. வேலுமணியோ, விஜயபாஸ்கரோ அவர்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. கட்சி எங்களிடம், சட்டமன்றத்தில் கட்சி எங்களிடம் இருக்கிறது அப்படின்றத மட்டும்தான் அவங்க வலியுறுத்தும் வகையில தான் இது போன்ற விஷயங்களை வந்துட்டு மேற்கொண்டு வராங்க. அதனால் அதிமுக பொதுச்செயலாளரை மாற்ற வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, சட்ட ரீதியாக அவர்கள் அணுகப் போகிறார்களா, சட்ட ரீதியாக அணுகினால் எவ்வளவு, ஏன்னா இது வழக்கமா வந்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் யாரிடம் இருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நோக்கி தான் செல்லும். அதனால சட்ட ரீதியாக இது செல்லும் பொழுதுதான் எவ்வளவு நிர்வாகிகள் யாரிடம் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை யாரிடம் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற இப்ப ஒன்றிய செயலாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். அதாவது கட்சி அதிமுக பொதுச்செயலாளர் தான் நாங்கள் பின்னாடி இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்து கட்சி அவர்களிடம் இருக்கிறது என்பதை அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இது தமிழகம் முழுவதும் திருப்பி மீண்டும் பல்வேறு நிர்வாகிகள், ஒருவர் சி.வி. சண்முகத்தை ஆதரிப்பார், மற்றொருவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார். அதே போல மற்றொரு மாவட்டத்துல இது போன்ற முரண்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் வரும். அதனால சட்டமன்றத்துல தான் தற்போது அவர்கள் இது போன்ற விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கட்சி எங்களிடம் தான் இருக்கிறது அப்படின்றத நோக்கி தான் அது செல்கிறது. அதனால நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு பிளவை நோக்கி சென்றாலும் கூட இது சட்டமன்றத்துக்குள் மட்டும்தான் இருக்குமா அல்லது வெளியிலுமே எதிரொலிக்குமா என்பதை அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது. UIT, learn, research and innovate. Join with us, United Institutions, Coimbatore.